ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப காத்தடிக்குது. ஐயோ, இங்க பாருங்களேன், மரத்தெல்லாம் என்னையே தூக்கிட்டு போயிடும் போல. இங்க பாருங்க, மழை பெய்ய போது. அதனால ஏதாச்சும் வாய்க்கு ருசியா நம்ம சமைச்சே ஆகணும். நம்ம வடை செய்யலான்னு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பருப்பு ஊற வச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். ஸோ மக்களே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ போட்டோம் மிக்சி ஜாரில். ஆனால் வரல கரண்ட்டு. யூபிஎஸ்ல தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. கரண்ட் வந்த உடனே நாம் அரைக்கலாம். பருப்பை அரைச்சாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டோம். வெங்காயம். ஸோ அப்புறம் வந்துட்டு இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ற பச்சை மிளகாய். எங்கள் காரத்துக்கு அளவுக்கு இத்தனை பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ 2வது பேட்ச் அரைக்கிறப்ப நாம் வந்துட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போடணும், அந்த காம்பை மட்டும். ஃபஸ்ட்டு பேட்ச் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படல, பரவாயில்ல. ஸோ மக்களே, நாங்கள் வந்துட்டு மழைக்கேற்ப இது செய்யலான்னு இருந்தோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நல்ல மேகமூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வடை இல்லை ஏதாச்சும் சாப்பிடாமல் இருந்தால் நாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டோம். இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மண் வாசனையோடு இங்கே உட்காந்து வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா போட்டு அரைச்சதை இப்போ நல்லா அள்ளி வச்சிட்டோம். இப்போ நாம் வந்துட்டு வெங்காயத்தை அரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நறுக்கின வெங்காயத்தெல்லாம் கொட்டியாச்சு. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதையும் யூஸ் பண்ணுறோம், இதையும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இது சூப்பராக தான் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும், அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். இப்போ இதை வச்சு நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சிட்டோம். இது கொத்தமல்லி, இது ஆல்ரெடி அரைச்ச வந்துட்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். தேவைப்படாததெல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நல்லா பெசையணும். உங்களுக்கு யார் மேலே கோபமாக இருக்கோ அவங்கள நினச்சி நீங்கள் நல்லா பசஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். இப்போ நம்ம டிவி பார்த்துட்டே செய்ய போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஒரு தட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது தட்டு. இந்த பாட்டு இன்னும் முடியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாட்டு.
நான் வந்துட்டு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி க்ராஷே பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு ஹேர் ஆக்சசரி தான் பண்ணலான்னு இருந்தேன். இது போஸ்ட்டில் போட்டிருப்பேன், பார்க்கலன்னா பாருங்கள், அழகாக இருக்குது. இது வந்துட்டு கார்னெட் மாதிரி போஸ்டர். ஓகே, இங்கே பாருங்கள், பூவுக்கு பெட்டல். ஆனால் இது ரெண்டும் அவ்வளோ நல்லாவே வரல. ஸோ மக்களே, இவ்வளோ ஊற்றியாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு கைஸ், வடை போட்டாச்சு கைஸ்.